வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். இன்னைக்கு நியூசிலாந்து விசஸ் ஸ்ரீலங்கா தேர்ட் T20 பார்த்தீங்கன்னா சாக்ஸ்டன் ஓவரில் வந்து நடந்து முடிஞ்சுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கா வந்து இந்த தேர்ட் T20 வின் பண்ணிட்டாங்க. 7 ரன்ஸ் வித்தியாசத்தில் வந்து தேர்ட் T20 வின் பண்ணி ஒயிட் வாஷ் ஆகாமல் ஸ்ரீலங்கா வந்து இந்த T20 சீரீஸை வந்து முடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஸ்ரீலங்கா பண்ணாங்க. அவங்க வந்து 20 ஓவர்ஸ் முடிவில் பார்த்தீங்கன்னா 2-1-8 for 5 வந்து போஸ்ட் பண்ணாங்க. குசல் பரேரா வெல்டன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த ஒன் டவுனில் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சிருந்தாரு. 44 பால்ஸில் வந்து அவரோட மெய்டின் T20 செஞ்சுரியை வந்து அடிச்சிருந்தாரு. தென் கேப்டன் சரித் அசலங்கா அவருமே வந்து சூப்பர் நாக் ஆனார். ஒரு 46 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஸோ அதனால தான் வந்து ஸ்ரீலங்கா வந்து அவ்வளோ பெரிய ஸ்கோரை வந்து போஸ்ட் பண்ண முடிஞ்சுது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து பவுலிங் சைடில் ஜாக்கப் டஃபி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட் 2 T20 பார்த்தீங்கன்னா சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. இந்த T20லையுமே வந்து ஜாக்கப் டஃபி வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. 4 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. 7.5 எக்கனாமியில் வந்து போல் பண்ணார். ஏன் நான் வந்து எஸ்பெஷலி அவரை மட்டும் பர்டிகுலராக சொல்கிறேன்னா, இந்த மேட்ச்சில் போல் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா 10 எக்கானமிக்கு மேலே பவுல் பண்ணியிருக்காங்க. ஜாக்கப் டஃபி அண்ட் டேரில் மிச்சல் பார்த்தீங்கன்னா டெத்தில் வந்து ஒரு ஓவர் போட்டார். அந்த ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 6 ரன் கொடுத்தது ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா அண்டர் 10 எக்கனாமியில் தான் வந்து போல் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க 2 பேர் வந்து க்ரூஷியலாக வந்து போல் பண்ணாங்க. ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா வில் பேட்டர்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க குசால் பரேலா பார்த்தீங்கன்னா நிறைய அட்டாக்கிங் ஷாட்ஸ் ஆடினாரு. ஷார்ட்டர் பவுண்டரியாக இருக்குது. அதுதான் வந்து எஸ்பெஷலி இந்த கிரவுண்டில் வந்து சொல்லணும். ஏன்னா 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ரன் ஸ்கோரிங்காக இருக்குது. இப்போ பவுண்டரிஸ்லாம் வந்து ஈஸியாக பேட்ஸ்மேன்ஸ் வந்து கிளியர் பண்ணாங்க. எஸ்பெஷலி ஸ்ரீலங்கா பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், நியூசிலாந்து பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், 2 பேருமே பார்த்தீங்கன்னா பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ்லாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்ரீலங்கா வந்து இந்த மேட்ச் வந்து வின் பண்ணாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா 20 ஓவர்ஸ் முடியல 211 ரன்ஸ் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சுது. ஸோ அதனால் வந்து இந்த மேட்ச் வந்து 7 ரன்ஸ் வித்தியாசத்தில் வந்து நியூசிலாந்து வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் வின் பண்ணாங்கன்னே சொல்லலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து டிம் ராபின்சன் வந்து ஒரு 37 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஒரு 170 ஸ்ட்ரைக் ரேட்டில் நல்லா பேட் பண்ணாருன்னே சொல்லலாம். லாஸ்ட் T20லுமே பார்த்தீங்கன்னா நல்லா பேட் பண்ணியிருப்பாரு. அதே ஃபார்மாக வந்து இந்த T20 மேட்சும் கண்டினியூ பண்ணார். தென் ஆல்ரெடி நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் செகண்ட் T20யோட ரிவ்யூவில் ரச்சின் ரவீந்திரா வந்து இந்த மேட்ச் வந்து கிளிக் ஆக சான்சஸ் இருக்குன்ட்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரச்சின் ரவீந்திரா வந்து இந்த மேட்ச்சில் வந்து 69 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஒரு நல்ல இன்னிங்ஸ்னே சொல்லலாம். நல்லா பில்ட் பண்ணார். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் பவுண்டரியாக இருந்தது. நிறைய அந்த 6 and 4ஸ்லாம் வந்து ரச்சின் ரவீந்திரா அடிச்சிருந்தாரு. தென் மிடில் வந்து டேரில் மிச்சல் பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து ஒரு 35 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அந்த ஹசரங்காவோட ஓவர் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரூஷியலாக எடுத்துகிட்டு போனார். சரித் அசலங்கா ஓவருமே நல்லா பேட் பண்ணார்னே சொல்லலாம். தொடர்ந்து அந்த ஒரு ஓவரில் பார்த்தீங்கன்னா 4 6 அடிச்சிருப்பாரு. தென் கடைசியாக வந்த ஜாக் ஃபோல்க்ஸ் அவர் வந்து ஒரு குட்டி கேமியோ அடிச்சிருந்தார் 21 ரன்ஸ். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவரில் வந்து அதிக ரன்ஸ் அடிக்க வேண்டிய நிலைமை இருந்தது நியூசிலாண்டால். அவங்களால வந்து அந்த ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியல. பட் நல்ல எஃபர்ட் எடுத்தாங்கன்னே சொல்லலாம் நியூசிலாந்து. ஏன்னா 219 டார்கெட்டுங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஸ்கோரை சேஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. நல்லாவே சேஸ் பண்ணி போயிட்டு இருந்தாங்க நியூசிலாந்து. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிம் ராபின்சன் அண்ட் ரச்சின் ரவீந்திரா 2 பேருமே இன்னிங்ஸை வந்து நல்லா பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. எங்கே வந்து கொலாப்ஸ் ஆனாங்கன்னா மிடில் ஓவரில் வந்து சரித் அசலங்கா வந்து போல் பண்ணார். அவர் பார்த்தீங்கன்னா 3 க்ரூஷியல் விக்கெட் எடுத்திருந்தாரு. அது இல்லாமல் ரன்ஸ் கொடுத்துருந்தாரு. ரன்ஸ் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 50 ரன்ஸ் கொடுத்துருப்பாரு. பட் நல்லா போல் பண்ணார்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய க்ரூஷியல் விக்கெட்ஸ்லாம் வந்து மிடில் ஆர்டரில் எடுத்திருந்தாரு. தென் பேட்டிங்லேயுமே பார்த்தீங்கன்னா சரித் அசலங்கா 46 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஸோ நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அவரோட கேப்டன்ஷிப் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு மெச்சூரிட்டி கேப்டன் பண்ணாருன்னே சொல்லலாம் சரித் அசலங்கா. தென் 1 அசரங்கா பார்த்தீங்கன்னா அந்த நியூசிலாந்து வந்து க்ளோஸாகவே போயிட்டாங்க. அந்த டார்கெட் ஒரு 15 to 16 ஓவரில் பார்த்தீங்கன்னா க்ரூஷியலாக போயிட்டாங்க, க்ளோஸாக போயிட்டாங்க. அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கு கூடிய அதிக சான்சஸ் வந்து நியூசிலாந்து கிட்ட வரங்கிறப்போ வந்து 1 அசரங்கா வந்து போல் பண்ணி 2 க்ரூஷியல் விக்கெட் வந்து அந்த ஒரு ஓவரில் எடுப்பார். ஸோ அப்போ தான் வந்து மேட்ச் வந்து டேர்ன் ஆச்சு. அப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்ரீலங்கா சைடில் போச்சு. ஸோ அதனால் வந்து ஸ்ரீலங்கா இந்த பர்டிகுலர் T20 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 7 ரன்ஸ் வித்தியாசத்தில் வந்து இந்த T20 மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்ரீலங்கா வந்து ஒயிட் வாஷ் ஆகாமல் பண்ணாங்க. ஸோ கிரேட் எஃபர்ட் ஃப்ரம் ஸ்ரீலங்கானே சொல்லலாம். ஏன்னா அவுட் சைட் அவேல வந்து விளாடுறதுங்கிறது வந்து ஒவ்வொரு டீமுக்குமே வந்து டிஃபிகல்ட்னே சொல்லலாம். அங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து அப்ரிஷியேட்டட் டு த டீம். ஸோ நெக்ஸ்ட் நியூசிலாந்து விசஸ் ஸ்ரீலங்கா ODI சீரீஸ் வரப்போகுது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து நல்லாவே விளாண்டுருக்காங்க. ODI சீரீஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். லாஸ்ட் இயர் நடந்த ஸ்ரீலங்கா விசஸ் இந்தியா ODI சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீமை வந்து வின் பண்ணாங்க ஸ்ரீலங்கா. ஸோ நல்லா பண்ணிகிட்ருக்காங்க ஸ்ரீலங்கா ODIயில். ஸோ ஸ்ரீலங்கா விசஸ் நியூசிலாந்து ODI சீரீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்கங்கிறப்போ அவங்க வந்து மேபி ODI சீரீஸ் ஜெயிக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிச்சல் சாண்டர் தான் வந்து ஃபுல் டைம் கேப்டனுங்கிறப்போ அவர் எப்படி அந்த ODI சீரீஸ் பண்ணுறாருங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த பர்டிகுலர் T20 சீரீஸை வந்து நல்லா எடுத்துகிட்டு போய் வின் பண்ணி கொடுத்துருந்தாரு. 2-1 அதில் வந்து வின் பண்ணாங்க மிச்சல் சாண்டர் கேப்டன்சியில்.
ஸோ வெல் கேப்டன்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து இந்த T20 சீரீஸை 2-1 அப்படிங்கிற இதில் வந்து வின் பண்ணாங்க. நியூசிலாண்டோட ஃபுல் டைம் கேப்டன் மிச்சல் சாண்டனருக்கு ஃபர்ஸ்ட் வின் ஆஸ் அ ஃபுல் டைம் கேப்டன்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ODI சீரீஸ் வருது, அதில் வந்து உங்கள் எல்லாருக்கையும் நான் பார்க்குறேன். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates.